ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் சூப்பராக பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். பொங்கல் இந்த வருஷம் வந்து வீக் டேயில் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போக வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் குயிக்காக பண்ணோம் அப்படின்றதுக்காக முந்தின நாள் நைட்டே வந்து கொஞ்சமாக குட்டியாக கோலம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாமி பாத்திரம்லாம் தேய்ச்சி பொட்டு வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் பையன் ஸ்கூல் போகிறதுக்குள்ளே நாங்கள் பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுனால காய்கறி கூட நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் மெயினாக பொங்கல் வைக்கிற பாத்திரத்தில் இந்த மஞ்சக்கிழங்கை கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் எனக்கு. ஸோ அதையும் முடிச்சாச்சு. வெண்பொங்கல் அப்புறம் சக்கரை பொங்கலுக்கு வேண்டிய அரிசி பருப்புமே தனியாக பவுலில் எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு போய் தூங்க வேண்டியது தான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பொங்கல் வச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு திரும்ப வந்து ஒன்று சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இப்படி தான் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் பிஸியாக தான் போகும். பட் ஸ்டில் நாங்கள் வந்து அந்த ஃபெஸ்டிவல் ஸ்பிரிட் வேணும் அப்படின்றதுக்காக வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒர்க்கை வந்து பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் ஆயிடுச்சு. வெண்பொங்கல் ஒரு பாத்திரத்தில் ஒரு இதில் வந்து சக்கரை பொங்கல். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் பொங்கிடுச்சு. நான் பிளான் பண்ண மாதிரியே என் பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே சாமியை கும்பிட்டுணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரியே வந்து பொங்கலும் பொங்கி சாமிக்கும் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்கவுங்க ஒர்க்குக்கு போக ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து நான் பொங்கல்னாலே நம்மளுக்கு வந்து வகை வகையான ஃபுட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஃபுட்டில் தான் மெயினாக நம்ம வந்து ஒரு நேட்டிவிட்டி ஃபீலிங் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால் இன்றைக்கி எனக்கு ஒர்க் இருந்தாலுமே நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஒர்க் முடிச்சுட்டு வந்து நான் வந்து ஃபுட்டு கொஞ்சம் அந்த வெரைட்டியான டிஷ்ஷஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன். அதுக்கு நான் மெயினாக இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து இன்ஸ்டன்ட் பாட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஃபெஸ்டிவல் டைம்லேயும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்மளோட பொங்கல் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம காய்கறி பழங்கள் அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கு இன்னும் ஒரு 1 hour டைம் இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ப்ரெப் ஒர்க்கெல்லாம் முடித்து செய்யணுன்ற நினைக்கிற ஐட்டத்தை எடுத்து இன்ஸ்டன்ட் பாட்டில் போட்டுட்டு நான் போய் ஒர்க் போயிட்டு திரும்ப வந்து நான் குக் பண்ணலான் இருக்கேன். எனக்கு ஒரு 4-5 hours ஒர்க் இருக்குது. ஸோ சாமிக்கு வச்ச காய்கறி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் சாமிக்கு வச்ச காய்கறி எடுத்து எல்லாத்தையும் நல்லா தோல் எடுத்து சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நான் இதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது, நான் யூஸ்வலாக எப்போவுமே கையில் மேனுவலாக கட் பண்ணுவேன். அது இன்னுமே டைம் எடுக்கும். எனக்கு இப்போ 1 hour தான் இருக்குன்றதுனால நான் வந்து இந்த சாப்பர் இருக்கு இல்லையா, மேனுவல் சாப்பர், இது நான் இதை பற்றி வீடியோ தனியாகவே நான் எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்ததுலேருந்து நான் 90% ஆஃப் த டைம் நான் இதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கும் நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம சும்மா ரஃபாக கொஞ்சம் பெரிய பீசஸ் சங்க்ஸாக கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன க்யூப்ஸ்னால் அதுக்கு ஒரு பிளேட் இருக்குது, பெரிய பெரிய க்யூப்ஸ்க்குனால் அதுக்கு ஒரு பிளேட் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த சின்ன சின்ன க்யூப்ஸ் வந்து தனித்தனியாக பொரியல் மாதிரி செய்வோம்ல அதுக்கு வச்சுருக்கேன். பெரிய பெரிய க்யூப்ஸ் வந்து நான் இன்றைக்கி 7 கறி கூட்டுன்னு பண்ண போகிறேன். ஸோ 7 கறி கூட்டுனா நம்மளோட சாம்பார் மாதிரியும் இருக்கும். ஆனால் வந்து அது நம்ம சாம்பார் தூளுக்கு பதிலாக இதில் வந்து ஒரு மசாலா நம்ம வறுத்து அரைச்சி போடுவோம். ஸோ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பேர் தான் இது 7 கறி கூட்டு. ஆனால் அது 7 காய்கறிக்கு மேலேயே நிறையவே போயிடுச்சு. வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, சவு, சொரக்காய், அப்புறம் வாழைக்காய், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, முருங்கைக்காய், மாங்காய். ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 10க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இத்தனை காய்கறி போட்டு ஒரு குழம்பு வச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மெனு வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 கறி கூட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுதான் குழம்புக்கு அவியல், அடுத்து வந்து மஞ்சள் பூசணி கடலைப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு, அது அப்புறம் வெள்ளை பூசணி போட்டு தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு ஒரு கருணக்கிழங்கு, அந்த கருணக்கிழங்கு தான் நாங்கள் சொல்லுவோம் கருணக்கிழங்கு, அப்புறம் பச்சை மொச்சை அது போட்டு ஒரு வதக்கல் மாதிரி பண்ணிவிட்டு வடை பண்ண போகிறேன், மெது வடை பண்ண போகிறேன். வடைக்கு மாவு வந்து நான் நேற்று நைட்டே நான் ஊற போட்டு மிக்சிலேயே அரைச்சி ரெடி ஆகி தான் இருக்குது.
இப்போ நம்ம வந்து நம்ம யோசிப்போம் இல்லையா, வீக் டே நம்ம என்ன பெருசாக பண்ணிட முடியும் அப்படின்றது. நம்ம பிளான் பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது தான் எனக்கு தோணி பண்ணது. எலாபரேட்டாக தான் பண்ணணும்னு கிடையாது, பட் ஒரு சில விஷயம் வந்து நம்ம பண்ணுவோம் ஃபெஸ்டிவலுக்குன்னா அது ஒன்று பண்ணால் கூட ஓகே தான். பெஸ்ட்டாக பண்ணால் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் வரும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம கிட்ஸ் பார்ப்பாங்க. என் பையன் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்னா இந்தியாவிலலாம் பார்த்ததே கிடையாது. நாங்கள் யூஎஸில் என்ன காமிக்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு பொங்கல். ஸோ அதையும் நம்ம கரெக்டாக ஓரளவுக்கு இது வந்து நம்மளோட ஃபெஸ்டிவல், அந்த நாளில் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சோன்னா தான் இங்கே வளர்கிற பசங்களுக்கு இது நம்ம ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த ஒரு ஃபீல் வரணுன்றதுக்காக தான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே தன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டைம் வீக் டேன்றதுனால வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான டே தான். பட் ஸ்டில் நாங்கள் வந்து அதை எப்படியாச்சும் பேலன்ஸ் பண்ணி கொண்டாடுறதுக்கு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இது மேனுவல் தான், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா காய்கறிகளையுமே இதில் வெட்டிடலாம். ஈவன் பீன்ஸ் கூட இருக்கு இல்லையா, அது கூடமே வெட்டலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். இன்றைக்கி சமையலுக்கு ஆக வேண்டிய எல்லா காய்கறிகளுமே நான் மோஸ்ட்லி இதில் தான் வெட்டியிருக்கேன். நைஃப் எடுத்து கட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய பீஸாக போட்டு இதை அமுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு நைஃப் அண்ட் சாப்பிங் போர்டு தேவைப்படும். இப்போ காய்கறிலாம் வெட்டியாச்சு. ஸோ அவியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்களுக்கு அவியல் மிக்ஸுன்ட்டு ஒன்று கிடைக்குது. ஸோ சாம்பார் மிக்ஸ், அவியல் மிக்ஸ் அப்படிலாம் இருக்க தான் செய்யுது. பட் இதில் இன்னுமே நாங்கள் எக்ஸ்ட்ரா, நான் இப்போ வாங்கின காய்கறியே நிறையா தான் 3 பேருக்குன்றது. ஸோ எனக்கு வந்து இன்னும் நிறையா காய்கறி வாங்க வேண்டாம் அப்படின்றதுனால நான் அவியல் மிக்ஸாக வாங்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய்லாம் போட மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் வாழைக்காய், அதுக்கப்புறம் இந்த அவியல் மிக்ஸில் இல்லாத காய்கறிகள் இருக்குது. அது இந்த சவு சொரக்காய் அதெல்லாம் இல்லை. அப்புறம் சேப்பக்கிழங்கு, அந்த கிழங்குல இருக்கிற மாதிரியான சில ஐட்டம் இல்லை. ஸோ அதை போட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி அதையும் சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பச்சை மொச்சை, அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே ஃப்ரோசன் தான். மோஸ்ட்லி நம்ம இந்தியன் வெஜ்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் செக்ஷனில் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதை தான் நான் வச்சு இந்த டிஷ் நான் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளே போக வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது ரெண்டுமே தான். அதாவது 8 குவாட் இன்ஸ்டன்ட் பாட், அதுக்கப்புறம் வந்து 6 குவாட் இன்ஸ்டன்ட் பாட். இது ரெண்டுத்தில் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 5 டிஷ்ஷு அதுக்கான ப்ரெப் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ முருங்கைக்காய் என்கிட்ட ஃப்ரோசன் இருந்துச்சு, அதை போட்டேன். இப்போ நம்ம 8 குவாட் இன்ஸ்டன்ட் பாட்டில் நம்ம 7 கறி கூட்டுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தோரம்பருப்பு தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு லேயரை நான் அதை போட்டுட்டு மேலே ஒரு ட்ரிவர்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு, அதாவது 7 கறி கூட்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காய்கறிகள், அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி போதும். அதுக்கப்புறம் மேலே நான் அவியலுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காய்கறி, அதுக்கும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை போட்டு அந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் 8 குவாட்டில் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 6 குவாட்டில் தண்ணி கீழே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரிவர்ட் ஒரு நம்ம நார்மலாக ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் கூட ஓகே தான். ஃபஸ்ட்டு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மொச்சை அண்டு கருணக்கிழங்கு, இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேயர் வந்து நம்ம கடலைப்பருப்பும் மஞ்சள் பூசணி இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பு நான் ஒரு 1 hour ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பாட்டுன்றதுனால நம்மளுக்கு இது குறையாது. பட் நம்ம போட்டிருக்க எல்லா காய்கறிகளுமே நம்மளுக்கு வேண்டிய கரெக்டான டெக்ஸ்சரில் ரெடியாக இருக்கும். டாப் மோஸ்ட் லேயரில் வந்து வெள்ளை பூசணி வைக்கணும், ஏன்னா அது கொஞ்சம் குயிக்காக வெந்துடும். அதனால டாப் மோஸ்ட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது குழையாமல் இருக்கும், பட் கரெக்டாக வெந்திருக்கும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணியே தெளித்து விட்டால் போதும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டு நான் டிலே ஸ்டார்ட் மெத்தடில் இதை குக் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாட்டில் நம்மளுக்கு பருப்பு அவியலுக்கு இருக்குது, அப்புறம் 7 கறி கூட்டுக்கு இருக்குது. இதில் வந்து நம்மளோட வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு அண்டு மொச்சை இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு லிட்டு போட்டுருவோம், ஏன்னா அந்த தண்ணி அந்த காய்கறியில் இறங்கி சொதன்னு ஆகிடும். இப்போ நான் இதை உடனே வந்து ஆன் பண்ண போகிறதில்ல, 2 hours கழித்து டிலே ஸ்டார்ட் மெத்தடில் அதுவே ஆன் ஆகுற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே லேயரில் பருப்பு வச்சுருக்கோம். ஸோ அதனால வந்து அது ஒரு 16 minutes வச்சுக்கலாம். ஏன்னா 2 hours நான் இதை ஊற வைக்க போகிறேன்றதுனால 16 minutes ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு டிலே ஸ்டார்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 hours
செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுலேயுமே அதே மாதிரி தான். இதில் வந்து பருப்பு மாதிரி ஐட்டம் எதுவும் இல்லை, வெறும் காய்கறிகள் தான் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 to 13 minutes அந்த மாதிரி வச்சுட்டு ப்ரெஷர் குக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிலே ஸ்டார்ட்டும் போட்டுட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 2 hours கழித்து இந்த 2 இன்ஸ்டன்ட் பாட்டும் குக்கிங் ப்ராசஸை ஆரம்பிச்சிடும். ஸோ நானும் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து இதை வந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். 2 இன்ஸ்டன்ட் பாட்டுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ நம்மளோட அவியல் வெந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து யோசிக்கலாம், நம்ம குக்கரில் காய்கறியை வேக வச்சோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் அப்புறம் அதோட டெக்ஸ்சர் மாதிரி குழஞ்சிருமோ அப்படின்ட்டு. நம்ம வந்து பாட் இன் பாட் மெத்தடுன்றதுனால காய்கறிகள் குலையாது உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெள்ளை பூசணிலாம் டக்குன்னு குழைஞ்சிரும் இல்லையா, பட் இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வெந்திருக்கு. அதே சமயம் வந்து குழையில. இதுவுமே அதே மாதிரி தான், பருப்புமே அந்த கடலைப்பருப்புமே வெந்திருக்கும், காயுமே பர்ஃபெக்டாக வெந்திருக்கும், அதாவது முஷியாகாமல் இருக்கும். அடுத்து கருணக்கிழங்கு மொச்சை எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ ஏன் நாங்கள் ஃப்ரோசன் வெஜ்ஜஸ் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லலாம் வந்து சில காய்கறிகள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அதில் வந்து கருணக்கிழங்கும் வரும், பச்சை மொச்சையுமே வரும். ஸோ அதனால நாங்கள் மோஸ்ட்லி ஃப்ரோசனுக்கு தான் போவோம். நெக்ஸ்ட்டு வந்து அவியல் மிக்ஸு அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட எலுக்கறி கூட்டுக்குமே காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கீழே இருக்கிற பருப்புமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குயிக்காக குக் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஏழுக்கறி கூட்டுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். நம்ம வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல, இதுதான் நம்ம அந்த ஏழுக்கறி கூட்டுக்கு மசாலா. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகா போடும்போது மட்டும் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க, இல்லைனா அது நெடி அடிக்கும் அப்படின்றதுனால தான். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வறுத்துட்ட பிறகு இதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு போகிறோம். நம்ம போட்டிருக்க காய்கறியிலேருந்து வர ஃப்ளேவர் அப்புறம் இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுற இந்த மசாலா ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நம்ம சாம்பார் செய்வோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த ஏழுக்கறி கூட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் டேஸ்லேயே உங்கள் வீட்டில் நிறைய காய்கறி இருக்குன்னா இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த வறுக்க வேண்டிய ஐட்டம் எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இதை நம்ம ஆற வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இப்போ அதே பேனில் வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிற எல்லா ஐட்டத்துக்கும் தாளிக்கிறத ஒரேடியாக சேர்த்து எல்லாத்துக்கும் செஞ்சிட போகிறோம். நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம மல்டிபிள் டிஷ்ஷஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பாத்திரங்கள் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா நம்ம நிறைய ஐட்டம் செய்கிறதுனால. பட் இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் விழுகாது. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நிறைய டிஷ் பண்ணிட்டு இருப்பீங்க, திரும்ப நீங்கள் அந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கு போகிறது வந்து கஷ்டமாக இருக்காது. ஸோ அதனால் தாளிப்பு வந்து நம்ம எல்லா சமையலுக்கும் போட தான் போகிறோம். ஸோ அதை மொத்தமாக பண்ணிட்டோம் அப்படின்னா, மொத்தமாக பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிஷ்ஷுக்கு திரும்ப திரும்ப பாத்திரத்தை புதுசாக எடுக்கணும்னு இல்லை, இதே பாத்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு சில டைம் நீங்கள் லைட்டாக ரின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வெங்காயம்லாம் வேணும் இல்லையா, அதுக்கப்புறம் வடைக்கு வெங்காயம் அதையுமே நம்ம இந்த சாப்பர்லேயே பண்ணியாச்சு. இப்போது தாளிப்புக்கு வந்து நான் எண்ணெய், கடுகு, உளுந்து, பெருங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகா, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தாளிப்பு எல்லாம் பதங்கிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் நான் வந்து வடை மாவு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட போகிறேன். ஸோ வெங்காயம் கட் பண்ணியாச்சு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா என்கிட்ட பேஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வடை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உளுந்து அரைக்கும் போதே நீங்கள் உங்களுக்கு வேண்டிய பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ சாப்பிடும் போது அவங்களுக்கு மிளகா டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, அதே சமயம் அந்த மிளகாவோட டேஸ்ட்டும் அதில் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நம்ம ஒரு வேலையாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நம்மளோட மொத்த தாளிப்புமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதே பாத்திரத்தில் தான் நான் வந்து ஒரு டிஷ்ஷாக பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த ஏலுக்கறி கூட்டுக்கு இந்த மசாலா கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் உங்களுக்கு வந்து வறுத்து அரைச்சி யூஸ் பண்ண பிடிக்கணும், நீங்கள் வறுத்துருவோம் செஞ்சிடலாம். பட் நான் இன்றைக்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் போடுறேன். நல்லா ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏலுக்கறி கூட்டுக்கு அந்த காய்கறிலாம் வேக வச்சுருந்தோம் இல்லையா, ப்ரெஷர் குக் பண்ணி அதை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டு, அப்புறம் பருப்பையும் நம்ம சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம். இந்த ஏலுக்கறி கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய தேவைப்படாது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அவ்வளோதான். சாம்பார்னு நம்ம இதை விட நிறையா பருப்பு சேர்ப்போம். இதில் வந்து காய்கறியோடது தான் நிறையா இருக்கும், அதனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பருப்பு சேர்த்துட்டோமா, அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும், ஏன்னா வந்து நம்ம போட்டிருக்க அந்த நிறைய கிழங்கு வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நேரம் ஆக இன்னுமே திக்காக ஆகும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியவும் நல்லா கரைச்சி அதையுமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் அதையும் போட்டுடலாம். இப்போ நான் அந்த தாளித்த பாத்திரத்துலேயே வெள்ளை பூசணியை ஃபஸ்ட்டு நான் லைட்டாக வதக்கிக்கிறேன் நான். ஸோ இது வந்து ரொம்ப குழையிற மாதிரி வேக வைக்கல நம்ம, அதனால நம்ம வந்து வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா வந்து இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம செய்கிற இந்த ஃபுட் எல்லாமே நம்மளால ஒரே நாளில் கண்டிப்பாக காலி பண்ண முடியாது. கண்டிப்பாக இது ஒரு 2 நாளைக்காவது எங்களுக்கு வரும். இன்னைக்கு பொங்கல்னா அடுத்த நாளைக்குமே இது வரதான் செய்வோம். ஏன்னா நம்ம அத்தனை டிஷ் பண்ணுறோம் இல்லையா, ரொம்ப கம்மியாகவும் நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம்
நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் டேவும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், அப்புறம் பச்சை மிளகா பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இது கூடவே நீங்கள் வந்து தேங்காய் பச்சை மிளகா, இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டோம் இல்லையா, இங்கே போடுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக தேங்காய் பச்சை மிளகா சீரகம் அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா, இல்லைன்னா நீங்கள் இப்படியே கூட வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் அவியலுக்கு தேங்காய் அரைக்க போகிறேன். ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம ஜீரகத்தூள், அப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாம், சும்மா லைட்டாக நீங்கள் பல்ஸ் பண்ணால் கூடமே போதும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு அவியலுக்கு டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வெள்ளை பூசணி ரெடி ஆகிடுச்சு. நான் அது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மஞ்சள் பூசணி அப்புறம் கடலைப்பருப்பு வேக வச்சிருந்தோம்ல, அதையும் போட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம அவியலுக்கு அரைச்சோம் இல்லையா அந்த தேங்காய், அதை வந்து கொஞ்சம் அவியலுக்கு வேண்டியதை எடுத்து வச்சுட்டு நான் அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாகவும் அரைச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதுதான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் பூசணி நம்ம பொங்கலுக்கு வந்து மெயினான டிஷ் இது. ஏதாவது ஒரு கூட்டு இல்லை ஒரு பொரியல் அந்த மாதிரி செஞ்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்கு வந்து நம்ம போட்டுருந்த இந்த தேங்காயில் அந்த பச்சை வாசனை போயிட்டு கடைசியாக கொத்தமல்லி நம்ம தாளிப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட இந்த மஞ்சள் பூசணி கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம கருணக்கிழங்கு மொச்சை போட்டு ஒரு வதக்கல் பண்ண போகிறோம்ல, அதுதான். ஸோ அதுக்கு நான் வந்து பேனை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் வெங்காயம், அடுத்து நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு பண்ணுவோம் இல்லையா, உருளைக்கிழங்கு பதிலாக நான் இன்னைக்கு கருணக்கிழங்கு, நாங்கள் வந்து கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு ரெண்டுத்தையும் ஒன்றா தான் சொல்லுவோம். ஸோ அதனால தான் நான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு இந்த கருணக்கிழங்கு இந்த மொச்சையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மொச்சை வந்து நீங்கள் நம்ம ஏழுக்கறி கூட்டு இருக்கு இல்லையா, அதுலேயும் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் அதில் சேர்க்க மறந்துட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பொங்கல்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கிழங்கு வகைகள் யூஸ் பண்ணணும், அதுதான் பொங்கல். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ கிழங்குகள் வாங்க முடியுமோ வாங்கியாச்சு. பட் எப்போவுமே எங்களுக்கு கிடைக்காத ஒரு கிழங்கு என்னென்னா சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க. அதனுடைய லைட்டாக ஸ்வீட்டிஷாக இருக்கும், சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கிழங்கு எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மேபி ஃப்ரோசனில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது இருந்துச்சுன்னா நாங்கள் அதில் வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரியே அதில் பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சேனை அண்ட் மொச்சை வதக்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கும் ஒரு தாளிப்பு ஒரு 2 ஸ்பூனை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் ரெடி. ஸோ நான் வந்து என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1 ஹவரில் நான் வந்து இந்த குக்கிங் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் இன்ஸ்டன்ட் பாட்டில் வெந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இவ்வளோ டிஷ்ஷுன்னு நம்மளுக்கு தோணும், பட் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோம்னா இதையுமே நம்ம ரொம்ப குயிக்காகவே முடிச்சிடலாம், அதுவும் எஃபர்ட்லெஸ்ஸாகவே. அது கடைசியாக நான் கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த ஏழுக்கறி கூட்டும் நல்லா கொதிச்சிருச்சு. புளி போட்ட அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, நம்மளோட தாளிப்பு அது எல்லாத்தையும் போட்டு இதையும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான்.
அடுத்ததாக நம்மளோட அவியல். ஸோ நம்ம வேக வச்சிருந்த காய்கறி, அதுக்கப்புறம் தேங்காய், நம்ம தேங்காய் கூட பச்சை மிளகா, சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட வேண்டியது தான். இந்த அவியல் மிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய், அப்புறம் வந்து லாங் பீன்ஸ், கேரட், அவரைக்காய், இந்த மாதிரி ஒரு 4-5 காய்கறி இருக்கும். அதுக்கப்புறம் அதை தவிர்த்து நான் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய், வாழைக்காய், சொரக்காய், செப்பக்கிழங்கு, இந்த மாதிரி காய்கறி இன்னுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த அவியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவியல் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. ஒன்லி திங் வந்து அந்த காய்கறியை பார்த்து நம்ம கட் பண்ணுறது வேலை மட்டும்தான். இன்றைக்கி நம்ம அதையும் ஈஸி பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து டைம் இல்லை, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் வீக் டேஸில் வந்துச்சுன்னா அதை எப்படி சிம்பிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனை நீங்களும் பாருங்கள். இன்றைக்கி எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால தான் நான் அந்த அவியல் மிக்ஸ் வாங்கினேன். இன்னொரு விஷயம், எனக்கு நிறைய காய்கறிகள் வாங்கவும் வேண்டாம், ஏன்னா என்னால் அதை காலி பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஒரு வாட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவியல் மிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது. அதனால நல்லா இருந்துச்சு. ஜெனினாக சொல்லணும், நிஜமாவே நல்லா இருந்துச்சு. காய்கறி வந்து நான் ஈவன்தோ அதை வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வேக வச்சு எடுத்தாலுமே எனக்கு காய்கறிலாம் முஷியாகலை, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை இருக்குது இல்லையா, அது வந்து அந்த பேக்லேயே போட்டிருக்காங்க. இது வந்து அதோட சீசனிங் போல இருக்குது. கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் எண்ணெயில் வதக்கி ஒரு பேக்கெட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நான் போட்டுக்கிட்டேன். நம்மளோட மசாலாவும் இருக்குது அதில், அதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கருவேப்பிலைனா நிறைய தான் போட்டிருந்தாங்க. சைமல்டேனியஸாக நான் வந்து சைடில் வடையும் போட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட குக்கிங் வேலை நான் முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்பொங்கல், காலையில் வச்ச வெண்பொங்கல்ன்றது வெறும் பச்சரிசி சாதம் தான், அதுதான் நாங்கள் வெண்பொங்கல்வோம். அதுக்கப்புறம் அவியல், சாதம், பச்சை மொச்சை, அந்த கருணக்கிழங்கு, அப்புறம் நம்மளோட வெள்ளை பூசணி தயிர் பச்சடி, அப்புறம் 7 கறி கூட்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பூசணி, கடலைப்பருப்பு கறி, அப்புறம் வடை, அப்புறம் சக்கரை பொங்கல், எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ என்னோடய பிளேட்டில் எல்லாத்தையும் வச்சாச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட பொங்கல் போச்சு. கொஞ்சம் பரபரப்பான ஒரு வீக் டேயாக இருந்தாலுமே எங்களால் எவ்வளோ இந்த டேவை ஸ்பெஷலாக ஆக்க முடியுமோ ஆக்கி நல்லா கொண்டாடணும். ஸோ நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஹாலிடேஸ்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபெஸ்டிவல் முடிஞ்சிருச்சுனாலும் அகைன் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.